தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு தாவேகா கட்சிக்குள் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ள ஏராளமானோர் படையெடுக்க துவங்கிவிட்டனர். தாவேகாவின் கட்சி அலுவலகமான பனையூரில் சனிக்கிழமை தோறும் சந்தை கூடுவது போல ஏராளமானோர் மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சேர்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை தொடர்கதையாய் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் ஏறக்குறைய 108 இடங்களில் வெற்றி பீடத்தை அலங்கரித்து தனக்கென்ற வாக்கு செல்வாக்கை அலங்கரித்துக் கொண்டு தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தல் களத்தில் சுமார் 35% வாக்கு வங்கிகளை தன்வசப்படுத்திக் கொண்ட தாவேகா தமிழகத்தில் இன்னும் மிச்சமுள்ள வாக்கு வங்கிகளை தன்வசம் படுத்துவதற்கான முனைப்புகளோடு எதிர்வரும் தேர்தல்களை எதிர்கொள்வதற்கு தயாராகவும் எந்த நேரத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு மிகப்பெரிய அரசியல் ஆளுமைக்குரிய கட்சியாகவும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள தாவேகா தனது அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி பயணித்து வரும் இந்த வேளையில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்க செய்யும் வகையிலும் தென் மாவட்டங்களில் ஆளுமைக்குரிய பல தலைவர்களை தாவேகா பக்கம் இழுப்பதற்கான முனைப்புகளையும் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தென் மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்தை வலுப்படுத்த பல முக்கிய சீனியர்களை தட்டி தூக்கும் முனைப்புகளில் பனையூர் வட்டாரங்கள் தற்போது தீவிரமாக செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. தென் மாவட்டங்களில் மிக செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம். இவர் கடந்த காலத்தின் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் அதிமுகவின் மிகப்பெரிய அடையாளமாகவும் இருந்தவர். அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக கட்சியிலிருந்து விலகி தர்ம யுத்தங்களை எல்லாம் நடத்தி பிறகு தேசிய நீரோட்ட அரசியலில் பயணிப்பார் என்றெல்லாம் பேசப்பட்ட நிலையில் அந்த நிலைகளையும் அந்த முடிவுகளையும் எடுக்காமல் மீண்டும் தாய்க்கழகம் என்று சொல்லி திமுக கூடாரத்திற்குள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு கடந்த சட்டமன்ற தேர்தல் களத்திலும் தேர்தல் களத்தை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் திமுகவிற்கு மிகப்பெரிய அளவிலான ஆளுமைக்குரிய தலைவராகவும் வளம் வருவார் என கனவுகளோடு திமுக எனும் தாய்க்கழகத்தில் இணைந்தார். ஆனாலும் அந்த தாய்க்கழகத்தில் தவறுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுவது இல்லை என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவர் எதிர்பார்த்த போல் அவருக்கும் அவருடைய மகன் ரவீந்திரநாத்துக்கும் பெரிய அளவிலான பொறுப்புகள் வழங்கப்படாமல் இருப்பதாகவும் பேசப்பட்டு வரும் நிலையில் தேனி, கம்பம், பெரியகுளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஆளுமையின் அடையாளமாக விளங்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தற்போது திமுகவின் தாய் கழகத்தில் இணைந்த பிறகும் கூட பெரிய அளவிலான மகிழ்ச்சி இல்லை என்பதை அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டாரம் புலம்பிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர் விரைவில் தாவேகா பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக தாவேகா தரப்பிலும் சில பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடத்தப்பட்டிருப்பதாகவும் தமிழகத்தின் முதலமைச்சர் போன்ற மிகப்பெரிய பொறுப்புகளை வகித்த ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களை தாவேகாவின் பக்கம் இழுப்பதற்கான முனைப்புகளை தாவேகாவும் அதே போல ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் அதற்கான கிரீன் சிக்னல் எப்பொழுது கிடைக்கும் என்பதான எதிர்பார்ப்புகளுடன் காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்னதான் விஜய்க்கான அலைகள் ஓங்கி அடித்தாலும் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் போன்ற ஆளுமைக்குரிய கட்சி தலைவர்களுக்கான அங்கீகாரங்களில் தங்களின் வாக்கு வங்கிகளை சிதறவிடாமல் தன்வசம் படுத்தி வைத்திருந்த ஓபிஎஸ் போன்றவர்களை தாவேகா கட்சிக்குள் அழைத்து வருவதன் மூலமாக தாய்க்கழகம் என்று சொல்லப்படும் திமுகவில் இணைந்த ஓபிஎஸ்க்கு பெரிய அளவிலான ஆரம்ப கட்ட வரவேற்பு தற்போது இல்லை என்றும் அவர் மட்டுமல்ல அவருடைய மகன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் யாருக்கும் கட்சியில் மிகப்பெரிய பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படாமல் இருப்பதினால் மிகப்பெரிய மனசஞ்சலங்களில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் மகனுக்கும் தனக்கும் பதவிகள் கேட்டு திமுக தலைமையிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்த விஷயமும் நடைபெறாத காரணத்தால் கொஞ்ச காலம் பொறுத்திருங்கள் என்று சொல்லி நாட்களை தள்ளிக்கொண்டே செல்வதன் காரணமாக ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணத்தில் தற்போது ஓ பன்னீர்செல்வம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கடும் அதிருப்திகளின் மத்தியில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் இடைத்தேர்தல் களங்கள் தயாராகி வரும் நிலையில் தனது எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவின் பக்கம் திரும்பினால் நிச்சயம் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தங்களுக்கு வழங்கப்பட்டால் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யும் போது வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாமல் தாவேகாவின் அமைச்சரவையில் அமைச்சர் பதவியும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதான கனவு வார்த்தைகளை அவரிடத்தில் சொல்லி மூத்தவர், அனுபவம் வாய்ந்தவர், அரசியல் களத்தில் முதலமைச்சர் என்பதான நிலை போன்ற இடங்களிலெல்லாம் இருந்தவர் என்பத அனுபவத்தை கூறி அவரை தாவேகாவின் பக்கத்தில் அழைத்து வந்து மிகப்பெரிய உயரிய பொறுப்புகளை வழங்கலாம் என்பதாகவும் ஆசை வார்த்தைகளை சொல்லி தயார் செய்து வருகிறார்கள். இந்த ஆசை வார்த்தைகளுக்கு ஓ பன்னீர்செல்வம் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கும் இந்த சூழலில் எந்த நேரத்திலும் ஓ பன்னீர்செல்வம் தாவேகாவின் பக்கம் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். பனையூரில் அதற்கான விசில்கள் ஓங்கி ஒலிக்கப்படும் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் வைக்கப்படும் கோரிக்கைகள் என்னவாம்? அவருடைய மகன் ரவீந்திரநாத்துக்கும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமானவர்களுக்கும் கட்சியில் சில அங்கீகாரமும் பொறுப்பும் வழங்க வேண்டும். திமுகவில் இணைந்தபோது தங்களுக்கு அப்படி சில நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை தருவதாக சொன்னவர்கள் தராமல் போனதால் விரக்தியில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் தற்போது தாவேகாவில் இணைந்தால் அதற்கான உத்தரவாதம் நிச்சயம் கிடைக்கும் என்பதான நம்பிக்கையை கட்சியின் தலைமையிடத்தில் இருந்து வந்துவிட்டால் அடுத்த வினாடியே தாவேகாவின் பக்கம் தாவுவதற்கு தயாராகிவிட்டார் ஓ பன்னீர்செல்வம் என்றும் நம்பக தகுந்த வட்டாரங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஆளுமைக்குரிய அரசியல் நகர்வுகளை நகர்த்தும்
அரசியல் நோக்கர்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். இது ஒருபுறம் என்றால் ஓ பன்னீர்செல்வத்தை விட அவரது மகன் ரவீந்திரநாத் குமார் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான ஆர்வமான வேலைகள் பலவும் அண்டர் கிரவுண்டில் நடைபெற்று வருவதாகும். விரைவில் அவர் மகனை முதலில் தாவேக இயக்கத்திற்குள் அனுப்பி வைத்து அதன் வழியாக பாதைகளை செம்மைப்படுத்திவிட்டு மீண்டும் அவர் அதற்குள் வருவதற்கான சூழல்கள் உருவாகும் என்றும் அரசியல் நோக்கர்களால் சில கருத்துகள் பரிமாறப்படுகிறது. ஒருவேளை தந்தையும் மகனும் ஒரே நேரத்தில் தாவேகாவில் இணைந்து இணைப்பு விழா பிரம்மாண்டத்தை அரங்கேற்றி அதன் மூலமாக தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும் அதிமுகவின் ஒரு மினி அதிமுகவாக தாவேகா மாறுவதற்கான அத்தனை முகங்களும் தாவேகாவில் அடையாள சின்னங்களாய் மாறி நிற்கும் என்பதும் எதிர்வரும் தேர்தல் காலத்திற்கு முன்பாக அரங்கேறிவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இடைத்தேர்தல் களம் என்பது ஒரு மினி தேர்தலைப் போல தமிழகத்தில் அரங்கேறும் என்பதான அரசியல் நோக்கர்களின் பார்வைகளின் செயல்பாடுகள் நிச்சயம் எதிர்வரும் நாட்களில் எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.